அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். நாளைக்கு மார்ச் மாசம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை, மாசி மாத பௌர்ணமி. வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமிய குருவார பௌர்ணமி, குபேர பௌர்ணமின்னு சொல்லுவோம். அந்த வகையில நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே இந்த வார்த்தைய மட்டும் நீங்க சொன்னாலே போதும். இந்த வார்த்தைய சொல்லக்கூடிய எல்லாருக்குமே குபேர யோகம் கண்டிப்பா கிடைக்கும்னே சொல்லலாம். விளையாட்டா சொன்னா கூட கை மேல பலன் மேஜிக் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா இந்த பணவசிய பொருளை நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல சேர்த்துக்கிட்டாலே போதும். குபேரனை போல வாழக்கூடிய பாகியம் எல்லாருக்குமே கிடைக்கும். இந்த வீடியோல 2 அற்புதமான அதே சமயம் எளிமையான பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு பணம் இல்லைன்னா நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையே இல்லைங்கிற சூழ்நிலை தான் இருக்கு. இப்படிப்பட்ட பணம் தான் நம்மள ஆட்டி வைக்குதுன்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு எனக்கு பணம் எல்லாம் வருது, ஆனா வந்த பணம் எங்க போகுதுன்னே தெரியாம வீண் வரைய செலவு ஆகுதுன்னு சொல்லி கவலைப்படுவாங்க. இன்னும் ஒரு சிலர் கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் பிரச்சனையில சிக்கி தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு என்னோட செலவுக்கு தகுந்த பணம் வருது, ஆனா என்னால பணத்தை சேர்த்து வைக்க முடியல அப்படிங்கிற கவலை இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு கோடீஸ்வர யோகம் வேணும், குபேரனை போல வாழக்கூடிய பாக்கியம் வேணுங்கிற ஆசையும் இருக்கதான் செய்யுது. இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு எதுவா இருந்தாலும் சரி, உங்களுக்காகவே நம்ம சேனல்ல ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த வால்பேப்பர் கிடைக்கும். அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு இந்த வால்பேப்பர் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு மாசி மாசத்தோட பௌர்ணமி நமக்கு இருக்கு. அந்த வகையில இந்த ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பட்டன் எங்க இருக்குன்னு சொல்லி ஒரு சிலர் கேக்குறீங்க. நம்ம சேனலோட ஹோம் பேஜ்ல ஜாயின் பட்டன் உங்களுக்கு இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஜாயின் பட்டனுக்கான லிங்க் இருக்கும். அதை செக் பண்ணி பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் என்னங்கறத உங்களால தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு நமக்கு வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை நாள் பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் நமக்கு கோடீஸ்வர யோகத்தை அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாளா இருக்கு. அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமை நாள் பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா இருக்கு. அடுத்ததா நாளைய நாள்ல நமக்கு பௌர்ணமியும் இருக்கு. பொதுவா பௌர்ணமி நாள்னாலே பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவுல இருக்கும். இந்த நாள்ல இந்த பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் பல மடங்கு பலன்கள் உடனடியா கிடைக்கும். அதுலயும் இந்த பௌர்ணமி நாள் சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இந்த சந்திர பகவானுக்கு உகந்ததுதான் தண்ணீர். அந்த வகையில நாளைய நாள்ல தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு கை மேல பலனை நிச்சயமா கொடுக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா பொதுவாவே தண்ணீருக்கு ஞாபக சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தியும் அதிகம். இது அறிவியல் பூர்வமாவே நிரூபிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில ஒவ்வொரு நல்ல நாள், சக்தி வாய்ந்த நாட்கள்ல, அதாவது பிரபஞ்ச ஆற்றல் நிறைஞ்சு இருக்கக்கூடிய நாள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது. லைஃப்ல நல்ல சேஞ்சஸ் ஏற்படுதுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் கொடுக்குறீங்க. அந்த வகையில நாளைக்கு வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய குபேர பௌர்ணமி நாள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே நாம சொல்ல வேண்டிய வார்த்தை, அதாவது குபேர யோகம் கிடைக்கிறதுக்கு நாம சொல்ல வேண்டிய வார்த்தையையும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப நான் சொல்ல போற இந்த வார்த்தைய நாளைக்கு சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் சொல்லணும். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்க சொல்ல வேண்டாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தா இந்த வார்த்தைய சொல்ல வேண்டாம். அதே மாதிரி அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த வார்த்தைய நீங்க சொல்ல வேண்டாம். நாளைக்கு காலையில எந்திரிச்சு நீங்க குளிச்சதுக்கு அப்புறமா இந்த வார்த்தைய 5 முறை மட்டும் நீங்க சொன்னாலே போதும். சப்போஸ் இந்த வீடியோவை நீங்க லேட்டா தான் பாக்குறீங்க,
அப்படி இல்லைன்னா நாளைக்கு நீங்க லேட்டா தான் குளிக்கிறீங்கன்னாலும் பரவாயில்லை, குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த வார்த்தையை சொல்றது நல்ல பலனை கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு காலை நேரத்துல குளிச்சுட்டு இந்த வார்த்தையை சொல்றது நல்லது. அதே மாதிரி இதே வீடியோல சொல்லக்கூடிய குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை நாளைய நாள்ல நீங்க செஞ்சாலும் சரி, அப்படி இல்லைன்னா எப்பயும் போல சாதாரணமா குளிச்சாலும் சரி, தாராளமா இந்த வார்த்தையை நீங்க சொல்லலாம். இப்போ நாளைக்கு காலையில எந்திரிச்சு குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் குபேர பகவான் கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் உங்களுக்கு குபேர யோகம் கிடைக்கணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய குபேர பகவானுக்குரிய பீஜ மந்திரத்தோட சேர்த்து குபேர பகவானுக்குரிய ஏஞ்சல் நம்பரையும் 5 முறை நீங்க சொல்லுங்க. அந்த பீஜ மந்திரமும் ஏஞ்சல் நம்பரையும் சேர்ந்த காம்பினேஷன் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். தம் 544799. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். தம் 544799. இதுல தம்ங்கிறது குபேர பகவானுக்குரிய பீஜ மந்திரம். அடுத்ததா பாத்தீங்கன்னா அந்த 544799 குபேர பகவானோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர். இந்த நம்பரை இப்ப நான் சொன்ன மாதிரி தனித்தனியா தான் நீங்க சொல்லணும். 544 544 இந்த மாதிரி எல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த பீஜ மந்திரத்தையும் ஏஞ்சல் நம்பரும் சேர்ந்த காம்பினேஷனை 5 முறை சொன்னதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை குபேர யோகம் உங்களுக்கு ஏற்படணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு மற்ற வேலைகளை நீங்க எப்பயும் போல பார்க்கலாம். சரி, அடுத்ததா குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தா இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அடுத்ததா இன்னைக்கு நீங்க அசைவம் நைட்டு சாப்பிட்டு இருந்தா கூட நாளைக்கு காலையில எந்திரிச்சு இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை செய்யலாம். வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. நாளைய நாள்ல நீங்க பச்சை தண்ணீர்ல குளிச்சாலும் சரி, வெந்நீர்ல குளிச்சாலும் சரி இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பெரியவங்க மட்டும் செஞ்சா போதுமானது. குழந்தைங்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா வீட்டுல யாரு சம்பாதிக்கக்கூடிய நபரோ அவங்க செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி உங்க கணவருக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, கட்டாயப்படுத்த வேண்டாம். நீங்க மட்டும் இந்த பரிகாரத்தை செஞ்சா கூட போதுமானது. ஏன் இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை நம்ம செய்யணும்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோலயுமே நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். முதல்ல தண்ணீரோட சக்தி என்னன்னு இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம குளிக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அழுக்கு நீங்கும். அதே மாதிரி நம்ம உடல் சூடும் சமன்படும். இது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான தாந்திரீக பொருட்களை குளிக்கக்கூடிய தண்ணீர்ல நாம சேர்த்துக்கும் போது நம்ம ஆறா சுத்தமாகும், நம்ம ஆறா ஸ்ட்ராங் ஆகும். நம்ம உடம்ப சுத்தி நம்ம கண்ணுக்கே தெரியாம இருக்கக்கூடிய ஒரு ஒளி வட்டத்தை தான் நாம ஆறான்னு சொல்றோம். இந்த ஆறா ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் நாம நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். நமக்கு யாராவது செய்வினை செஞ்சு வச்சாங்கன்னா கூட நம்ம ஆறா ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா அந்த செய்வினையோட பாதிப்பு கூட நமக்கு ஏற்படாது. அந்த வகையில நம்ம ஆறாவை சுத்தமாவும் ஸ்ட்ராங்காவும் நம்ம வச்சுக்கணும். அந்த வகையில தான் குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தையும் தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, நாளைக்கு நீங்க குளிக்க போறதுக்கு முன்னாடி நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு பட்டை பவுடர், சினமன் பவுடரை சேர்த்துக்கோங்க. இந்த பட்டைக்கு பணவசிய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம்னே சொல்லலாம். பட்டை பவுடர் உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்ல ரெடிமேடா கிடைக்குது. அதை வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்க வீட்டுல ஏற்கனவே பட்டை பவுடர் இருந்ததுன்னா அதை கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். பட்டை பவுடர் உங்ககிட்ட கிடையாதுன்னா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பட்டையை எடுத்து 1-2 பவுடர் பண்ணிட்டு அதை கூட நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல ஒரே ஒரு சிட்டிகை மட்டும் நீங்க சேர்த்துக்கிட்டு குளிங்க. இந்த மாதிரி குளிக்கும் போது குபேர யோகம் உங்களுக்கு கிடைச்சா எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த சந்தோஷமான மனநிலையில நீங்க குளிங்க. தலைக்கும் குளிக்கலாம், உடம்புக்கும் குளிக்கலாம். சப்போஸ் நீங்க உடம்புக்கு மட்டும்தான் குளிக்க போறீங்கன்னா தலையில 3 முறை தண்ணீரை நீங்க தெளிச்சுக்கோங்க. சரி, இந்த வீடியோவை நாளைக்கு குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் பாக்குறீங்க அப்படின்னா இப்ப நான் சொன்ன மாதிரி தண்ணீரை ரெடி பண்ணிட்டு இந்த தண்ணீரை உங்க முகம் கை கால் கழுவுறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி மறக்காம தலையில 3 முறை தண்ணீரை நீங்க தெளிச்சுக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.